அரசாணைக்காக நான் போனோம். தேவேந்திர குல வேளாண் அரசாணைக்காக நல்லா கேட்டோம், அரசிட கேட்டோம். நரேந்திர மோடி கிட்ட பல முறை கோரிக்கை வச்சோம். ஒருத்தன் சொன்னா 6 உட்பிரிவு, நான் தான் சொன்னேன் 7 உட்பிரிவு சொன்னேன். 6 7 2 போட்டிக்கு வந்தாங்க. 7 உட்பிரிவு உள்ளடக்கி இன்னைக்கு அரசாணை தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற யாரால கிடைக்கப்பட்டது? இவனால் கிடைக்கப்பட்டது என்பதை பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நீங்க எல்லாம் தேவேந்திர சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா இல்லையா? வாங்கிட்டீங்களா இல்லையா? வாங்கினீங்களா இல்லையா? சொல்லுங்க. வாங்கணும். ஏன்னா இது நம்முடைய சமுதாயத்துடைய உணர்வு. தேவேந்திர குல வேளாளர்னாலே அதுல வீரம் இருக்குது, அதுதான் முக்கியம். அதை சொல்லும் போது பாருங்க, எஸ்சின்னு சொல்றதுக்கு சி அப்படின்னா கீழே தான் போயிடும். தேவேந்திர குல வேளாளர் அப்படி தும்பு மப்பு அப்படி கொழும்பு அப்படி ஏறணும். அதுதான் என் வரலாறு. அப்பேற்பட்ட வீரமிக்க சமுதாயம் நம்ம சமுதாயம். நம்ம பெண்கள்லாம் வயல்ல போய் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் 6 மணில இருந்து சாயங்காலம் வரைக்கும் குனிஞ்சதா அப்படியே நாத்து நடுவாங்க. வேற எந்த சமுதாயத்தை நாத்து நடுவாங்களா? அவ்வளவு வீரமிக்க சமுதாயமே நீங்க. உங்களுடைய வீரத்தை பத்தி மற்றவர்கள் குறை சொல்லுகின்றார்கள். நீ இல்லைனாங்க நாட்டே நட முடியாது. இப்ப மிஷின் எல்லாம் வந்துருச்சு. அவ்வளவு உழைக்கின்ற சமுதாயம். அப்ப நம்ம எஸ்சியா இருந்து வெளியில போனமா வேண்டாமா? போடல. அதுக்கு தாயா நீங்க எல்லாம் ஒற்றுமையா வாங்க. இல்ல சாதி மட்டும் பாரு, அரசியலை பார்க்காத. எந்த கட்சியிலும் நீ இருந்துட்டு போ. அரசியல் பார்க்காமல் தேவேந்திரராக வாழக்கூடிய தகுதி படைத்த ஒரு குலமாக, ஒரு தாய் மக்களாக நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உருப்பட முடியும். அதற்கு திருச்சூல மக்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறது. பிரிவு பிளவு நமக்குள் கிடையாது, வேற்றுமை கிடையாது, கருத்து வேறுபாடு கிடையாது. இனம் என்று சொன்னால் ஒன்று, அது தேவேந்திர குல வேளாளர், அதுதான் என் சொந்தம் என்ற மனப்பாங்குடைய தாய் தந்தையர்கள், பெரியோர்களும் சகோதரர்கள் இருக்க வேண்டும் என்பதை உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.